தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் நாவலா வச்சு நான் பேசுனது கேட்டிருப்பீங்க. எந்த இடத்துலையுமே ரஜினி சாரை பற்றி தப்பாகவே பேசவே இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, ரஜினி சார் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, சிஸ்டத்தெல்லாம் மாற்றணும்னு நினச்சாரு. ஆனால் இதே திமுக குடும்பம் அவர் நெருக்கடி கொடுத்து அவர் வருடமாக்கிட்டாங்க. இது உண்மைதான். ரஜினி சார் பல மேடைகள் சொல்லியிருக்காங்க அரசியலுக்கு வரேன்னு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வராமல் ஒதுங்கிட்டார். காரணம், நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்னென்ன பேசினாங்க. ஆனால் இப்போ ஒன்று அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒன்று மாற்றி மாற்றி தான் பேசுவோம். இந்த சாட்டை திமுகலாம் ரஜினி சார் எப்படி கேவலமா பேசுறாங்க, அவ பொண்ணை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசுறாங்க. ஆனா ஆதம் வச்சுன்னா இந்த மாதிரி பேசவே இல்லை. அவர் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, நெருக்கடி கொடுத்து அவர் வளமாக்கிட்டாங்க. இது உண்மை, நடந்த உண்மைதான். ஆனா இந்த திமுக கூட்டமைப்பு நல்லது சொன்னாவே பிடிக்காது, அப்படி நெகட்டிவிட்டியை மாத்திரம் தான் அவங்களுக்கு வேலை. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பொய்யான தகவலை மாத்திரம் தான் திமுக கூட்டமைப்பு அதான் பண்ணி வைக்காங்க. அப்படியே ரஜினி திருப்பி விட்டாங்க. இது ரஜினி எல்லாருமே தளபதி விஜயரசியில கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த இந்த தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை மறந்தாச்சு. தமிழகத்தில் என்னென்ன சம்பவம்லாம் நடந்தோ அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவ்வளோ இதான் திமுக பண்ற வேலை.